75 டேஸ் ஹாட் சேலஞ்சில் இன்னைக்கு நாள் 2 நேற்று ஃபுல்லாக சரியான கோல்டுன்னு ப்ரோ. இப்போ எப்படி ப்ரோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்களே பாருங்க. குத்து புட்டா குத்து ஓயோ சவாதா டாடா 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 டாடா. இன்னும் சரியாவல. நேற்று எந்த நிலமையில இருந்ததோ இன்னும் அதே நிலமையில தான் இருக்கு. ஆனால் வாய்ஸ் மட்டும் எப்படி ப்ரோ கிளியரா இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் இப்போ அண்ணன் ஒரு ஐட்டத்தை ரெடி பண்ணிருக்கிறேன். இஞ்சி ஏலக்காய் அப்புறம் சில பொருட்களை போட்டு அருமையாக அண்ணன் ஒரு டீயை போட்டேன். நடுவில் எங்கள் அம்மா ஒரு காஃபியை கேட்டாங்க, அவங்களுக்கு ஒரு காஃபியை போட்டு அண்ணன் டீயை குடிச்சேன். குடிக்கும் போதே தெரிஞ்சு போச்சு தொண்டையில் இருக்க எல்லாம் கரைஞ்சிரும்ட்டு. அதே மாதிரி கரைஞ்சிருச்சு. அவனை பொறுமையாக குடிச்சு முடிச்சுட்டு நேற்று மாதிரி அறக்க பறக்கன்னு புக்கை படிக்க வேணான்ட்டு இன்னைக்கு பொறுமையாக ஃப்ரீ டைம் இருக்கும் போதே புக்கை படிச்சு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் காலை நம்மளுக்கு முடிக்க வேண்டிய ஒரே வேலை சாப்பிட்ற வேலை மட்டும் தான். அதனால போயிட்டு ஒரு 4 முட்டையை வாங்கிட்டு வந்துட்டு ஒரு தோசை 4 முட்டை. ஏன் ப்ரோ ஒரே தோசையில் 4 முட்டை போடுறேன்னு கேட்டிங்கன்னா என்ன கம்மியாக நான் போடுவேன். என்ன கம்மியாக போட்டு தோசைகள் ஏதாவது பண்ணி விட்டேன்னா எங்கள் அம்மா என்ன தொடப்பு கட்டையில அடிப்பாங்க. அதனால ஒரே தோசையில் 4 முட்டையை ஊற்றிடுவேன். இப்போ இந்த 4 முட்டைக்கும் ஒரு சொட்டு எண்ணெய் கூட நான் யூஸ் பண்ணல. பார்த்தீங்களா, ப்ரோ டிப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் திருப்பும் போது கொஞ்சம் பார்த்து திருப்பணும், கொஞ்சம் நிறைய பொறுமை இருக்கணும். தப்பா கிப்பா போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் கிச்சனே பிளாஸ்ட். அவனை பக்குவமாக திருப்பி போட்டு அண்ணன் சாப்பிட்டு மலாந்துக்கினேன். நல்லா தூங்கி மதியமா ஏஞ்ச உடனே நண்பர் ஒருத்தர் ஏடிஎம் வரைக்கும் போகணும் வாப்பான்னாரு. நான் வரல, நீ போயிட்டு வாண்ணே, கரும்பு ஜூஸ் வாங்கி தரேன்னாரு. உடனே வண்டியில் ஏறிட்டேன். மாதிரி வளர்ந்துருக்க இன்னும் பென்சில் மீசி வரைஞ்சிட்டு இருக்கேன். வெக்கமேல வளர மாட்டேங்குது இல்ல. நண்பர் கூட போயிட்டு ஏடிஎம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. வந்துட்டு அண்ணன் ஸ்ட்ரெயிட்டா ஜிம்முக்கு போயிட்டேன். ஜிம்முக்கு போகும்போது சார்ஜர் 2 இருந்தது. அதை வச்சு அட்லீஸ்ட் ஒரு 2 கிளிப்பாவது எடுப்போம்னு நினைச்சேன். கரெக்டா 2 கிளிப் எடுத்தேன். கிளிப் எடுக்கும் போது நடுவில் ஃபோன் செத்து போச்சு. நேற்று மாதிரி லேசான ஒர்க் அவுட்லாம் இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் கடினமான ஒர்க் அவுட். நம்மளுக்கு போட்டு வெயிட் அடின்னு அடிச்சு முடிச்சுட்டு ஜிம்ல டிஷர்ட்டை கழட்டி பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. அதே டிஷர்ட்டை வீட்டில் வந்து கழட்டி பார்க்குறேன், அப்படி போட்ட மாங்காய் கொட்ட மாதிரி இருக்கு நெஞ்சு. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஏன்ட்டு. ஓகே, என்னதான் இருந்தாலும் 4-2 அண்ணனுக்கு தான் வெற்றி. எல்லா டாஸ்கையும் பக்காவாக முடிச்சிட்டேன். நண்பர்களே, நாளைக்கு நாள் 3ல் உங்களை சந்திக்கிறேன்.